ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மார்கழி டே 4. இன்றைக்கி வந்து அமாவாசை. ஆனால் அமாவாசை அன்னைக்கெல்லாம் நாங்கள் கோலம் போடுவோம். இது மார்கழி தானா, அதனால் கோலம் போடுவேன். நான் உங்களுக்கு கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால தான் நீங்கள் என்னடா அமாவாசை அன்னைக்கு கோலம் போட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணிடுவீங்கல்ல, அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இது வந்து 12.4 வருஷம் 4ல் நிற்கிற ஸ்ட்ரைட் லைன் தான். சாணம் போட்டு வலிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சாணம் வந்து கிடைக்கவே இல்லையா, அதனால் சாணம் போட்டு வலிக்கல. இன்றைக்கி வந்து அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு சாணம் போட்டு வலித்து பிரைட்டாக கோலம் போட்டு காமிச்சிடுவேன் உங்களுக்கு. சாணம் கிடைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கே. அம்மா அப்பா வீட்டில் வந்து சாணம் இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு வர ஆள் இல்லை. அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணும். அவங்க இன்றைக்கி அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அம்மா அப்பா. அவங்களுக்காகவாவது இதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு கோலம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. கம்பி கோலமா சிக்கு கோலமா, அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க சிக்கு கோலம்பாங்க, ஒருத்தவங்க கம்பி கோலம்பாங்க. நான் அதான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து 6 o'clock காலைல தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். விடிஞ்சதுக்கப்புறம் தான் போட்டேன். எந்திரிக்கவே முடியல, ஒவ்வொரு பனியாக இருந்துச்சா, குளிர் தாங்கணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியல. 6 o'clock தான் போட்டேன். நீங்களே எப்படி கோலம் போட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சாரீ கட்டி கோலம் போடலாமா, இல்லை சுடிதார் போட்டு கோலம் போடலாமா, அதையும் நீங்களே சொல்லிட்டு போயிருங்க. நேற்று வந்து ஷார்ட்ஸ் வீடியோவும் லைவும் போட்டேன்னா, இன்றைக்கி லைவ் போட நேரமே இல்லை. அதனால் இன்றைக்கி லைவ் போடவே இல்லை. நாளைக்காவது எப்படியா லைவ் போடணுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கோலத்தை வந்து அது எப்படி சொல்கிறது, கோலம் புள்ளி வச்சு போடுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் போடுறேன் இல்லையா டிசைனு, அது வந்து நல்லாயிருக்கு சிஸ்டர். நானும் இந்த கோலமெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் உங்கள் பேர் பார்க்கல, சாரி சிஸ்டர். இப்போ கமெண்ட் எடுத்து பார்த்துட்டு திருப்பி இதுக்குள்ளே வரணுமா, அதனால் நான் சொல்லலை. அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணி போட சொன்னாங்க அவங்க. நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மேலே கொடுத்துருப்பேன் சிஸ்டர். இது லாங் வீடியோவில் வந்து முன்னாடியே கொடுக்கணுமா, அது எப்படி சொல்கிறது, ஒரு செகண்ட் 2 செகண்டில் போயிடுது. அதனால் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்படி மென்ஷன் பண்ணாமல் இருந்திருந்தால் சாரி சிஸ்டர். இனிமேல் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி கோலம் வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் கோலமும் போட்டு காட்டுறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்களா, 2மே குட்டி குட்டி பசங்க தான். 3 வயசு பையன் ஒன்று, 5 வயசு பையன் ஒன்று. அவனுங்களை வச்சுக்கிட்டு போட முடியல. ஐயோ எந்திரிச்சுவானுங்களா, எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன தான் தேடுவானுங்களா, அதனால் வேகமாக தான் நான் போடுவேன், பொறுமையாலாம் போட மாட்டேன். வேகமாக போட்டாலும் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துப்பேன் கோலம் போடுறதுக்கு. பொங்கலுக்கு மட்டும் நைட்டே ஃபுல்லாக எல்லாம் வலிச்சு வச்சுருவேன். விடிய காலைல 3 o'clockலாம் எந்திரிச்சிடுவேன். 3 o'clockலாம் எந்திரிச்சிட்டு 6 மணி வரைக்கும் கூட நான் போடுவேன். தம்பிங்களை மாமா பார்த்துப்பாருங்கிறதோட அவனுங்க தூங்கிட்டு இருப்பானுங்களா, எந்திரிக்கிறப்ப அவர் பார்த்துப்பார். ஏன்னா 3 o'clockலாம் எந்திரிச்சு போகிறோம்ல, அதனால் அவர் பார்த்துப்பார். பொங்கலுக்கு சிறப்பாகவே போடலாம். என்ன ரோடுங்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கோலம் வந்து நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஷீட் போட்டு விரித்து உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுப்பேன் பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுக்குறேன். எப்படிப்பட்ட கோலம் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் ரிப்ளை கொடுப்பேன், கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். லைவ் வந்து எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் போட முடியுது, தம்பிங்க இருக்கிறதுனால. நாளைக்கு ஒரு 10 o'clock to 12 o'clock போடலான்னு இருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போட டைம் இருக்கானான்னு தெரில. 10 to 12க்குள்ளே ஏதோ ஒரு டயத்தில் வந்து லைவ் போடுவேன். விசிட் பண்ணி பாருங்கள், இல்லாட்டி நான் போஸ்ட்டில் முன்னாடியே கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி வீடியோவுக்கு வந்து நான் ஃபில்டர்ஸ் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மொபைலில் வந்து என்ன இது இருக்கோ நேச்சுரலாக அதுதான் நான் எடுத்து போடுவேன். அந்த இடத்த பிரைட்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாணம் எப்போவுமே போட்டு வலிக்கிறது தான். சாணம் போட்டு வலிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபில்டர்ஸ் வந்து எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரிஜினல் கலரை தான் கொடுப்பேன். இது பிடிச்சிருக்கா இல்லை ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் பிடிச்சிருக்கான்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரைபேட் கூட இல்லை, ட்ரைபேட் இல்லாமல் இந்த காய் கூட ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எதுலையா நிற்க வச்சு தான் நான் எடுப்பேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது தேவையில்லாமல் காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இனிமேல் வந்து அது வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு லிங்க்கு எப்படி கமெண்ட்டில் ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பெரிய ஸ்டாண்டு வாங்கிட்டு அது ஒருத்தலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதுக்காக தான். நாளைக்கு வந்து சாட்டர்டேவா, நாளைக்கு கோலம் வந்து கம்பி கோலம் தான் போடலான் இருக்கேன். காலையில் வந்து மார்னிங் ஒரு 7 o'clock 8 o'clock வந்து நான் ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஒரு
12:00 அல்லது 2:00 வந்து நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா கரெக்டான டைம் சொல்ல முடியாது. தம்பிங்க இருக்கிறதுனால என்னால் எப்போ எடிட் பண்ணி போட முடியுமோ அப்போ தான் போட முடியும். இதையுமே நான் எடிட் பண்ணல, 10 நிமிஷத்துலேயே கோலத்தை முடிச்சிட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் தான். அது 7 நிமிஷம் காட்டுறது வந்து இந்த கோலமாவு எடுக்கிறது, அதை ஒவ்வொன்று மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன். நடுவில் மாமா வந்துட்டு போனார், அதனால் அந்த இதை மட்டும்தான் கட் பண்ணேன், வேறு எதுவுமே கட் பண்ணல. அவர் வந்து ஹெல்மெட் எடுக்கணும் நந்தினி, நீ கோலம் போட்டுட்ருக்கிறியா, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் எடிட்டிங் பண்ணிக்கிறேன், நீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவர் எடுத்துகிட்டு போனதை மட்டும்தான் நான் டெலீட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே டெலீட் பண்ணல. நான் எப்படி கோலம் போடுவேனோ ஸ்பீடு எதுவுமே கொடுக்கல. நான் எப்படி கோலம் போடுவேனோ அதை தான் உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிருக்கேன். நான் வேகமாக போடுறேன்னா எப்படி போடுறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொறுமையாக போட்டால் இன்னமும் அழகாக போடலாம். ஆனால் தம்பிங்க இருக்கிறதுனால ஐயோ எந்திரிச்சுவானுங்கிறதுக்காகவே நான் வேகமாக தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி போடுறதுன்னு. மாமா பார்த்துக்கவும் மாட்டார், அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். அவர் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பொறுமையாக ஸ்லோவாக அழகான யோசித்து போடலாம். என் கைக்கு வந்து என்ன அந்த நேரத்துக்கு என்ன டிசைன் வருது, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் போடுவேன். முன்கூட்டியெல்லாம் யோசிச்செல்லாம் போட மாட்டேன். எப்போ கோலம் போட்டாலுமே அதே மாதிரி தான், முன்கூட்டி யோசிச்செல்லாம் போட மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன அப்போதைக்கு தோணுது, அது மாதிரி எந்த புள்ளி வச்சு போடலான்னு அப்போ என்ன தோணுது அதை தான் நினச்சிப்பேன். முன்கூட்டியே இந்த கோலம் தான் போடணும், அந்த கோலம் போடணும் தான்லாம் டிசைன் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போட்டுப்பேன். வேறு எப்படி சொல்கிறதுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் 5 புக்கு 6 புக்கு 7 8 கோல நோட்டு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. அம்மா அதெல்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. அதெல்லாம் என்னம்மா போயிட்டு போகுது விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியுமே இருந்துட்டு ஐயோ என் பொண்ணு வந்து யூடியூப்பில் கோலம் போடுதுன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம், போட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வைக்கவே இல்லை. சரி மிஸ் ஆகிடுச்சு, போனால் போயிட்டு போகுதுன்னு சொன்னப்போ கோல புக்கு வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்போல்லாம் இப்போ தானே ஃபோன் மொபைல்லாம், அப்போல்லாம் கோலம் லீவுனா கோலம் போட்டு நானும் எங்கள் அக்காவும் வச்சுப்போம். அந்த பிஞ்சு போன அந்த புக்கு கொண்டு ஒன்று ஒன்றா எங்கள் அம்மா கலெக்ஷன் பண்ணி ஒரு 7 8 புக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இந்தா பாப்பான்னு. எனக்கு அதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, பொண்ணுங்களாக பிறந்துட்டோமா, அம்மா கூடவே இருக்க முடியாது, அம்மா வீட்டிலையே என்ன பண்ணுறது. அது வந்து கஷ்டமாக இருக்கும் எனக்கு. எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நாங்கள் வந்து விவசாயம்தான், எங்கள் வீட்லேயும் சரி மாமனார் வீட்லேயும் சரி. இப்போ வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கோம். அங்கே வந்து எப்போயாவது போயிட்டு வருவோம். எப்போயாவதுங்கிறதோட மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் போயிட்டு வருவோம். ஏன்னா கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறோம். எதனாக அப்படின்னா அப்புறம் வேலைக்காக நம்ம வெளியே வந்து தானே ஆகணும், அதனால தான். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.